ஹalleluya! நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? எழுந்துட்டீங்களா? ஒருவேளை நீங்க வெளிநாடுகள் இருந்தா உங்களுக்கு இது வேற நேரமா இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீங்க எப்பொழுது பார்த்தாலும் இயேசுவின் வார்த்தைகள் அது ஜீவன் உள்ளதாகவே எப்பொழுதுக்கு அப்பொழுது தேவன் நம்மோடு பேசுகிறார். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய வசனமே எங்களை பிழைக்க செய்கிறது, வழி நடத்துகிறது. உம்முடைய வார்த்தையின் மூலம் உம்முடைய மகத்துவத்தையும் அன்பையும் நீர் எவ்வளவு உன்னதர் என்பதையும் அறிந்து கொள்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கும் எங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள, உம்முடைய அழைப்பையும் உம்முடைய சித்தத்தையும் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று எவ்வளவு பேர் நம்புகிறீங்க? நம்பாதவங்க கூட இருப்பாங்களா? ஆமாங்க, பின்ன இவ்வளவு அதிகமான சரித்திர ஆதாரங்கள் இருக்கிற போதும், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற போதும், அவராலே மாற்றப்பட்ட அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அவர் செய்கிற அற்புதங்களை அனுபவிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்ற போதும் இன்னமும் ஒரு சிலர் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிறாங்க. இயேசுவை நம்பாதவர்களாக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பிலே ஆர்வம் இல்லாதவர்களா இருப்பது ரொம்ப வேதனையான விஷயங்க, இல்லையாங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? இயேசு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களா? அவரை வெறுமனே நம்புகிறோம்னு சொன்னா பிரயோஜனம் இல்ல. பேய்களும் நம்புகிறது, நடுங்குகிறதாங்க. அவரை நம்பும் போது அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அவரை நம்பும் போது நம்முடைய எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுக்க பின்வாங்க கூடாது. உண்மையா இயேசு ஆண்டவரின் அன்பை நாம நினைத்தால், அதை தியானித்தால், உலக அன்பு எதுவும் கூட அதுக்கு நிகர் இல்லை. எந்த அன்போடு கூட கிறிஸ்துவின் அன்பை ஒப்பிட முடியாது. தாயின் அன்பா அது ஒரு சின்ன பிட்டு பாருங்க. தாயின் அன்பை மிஞ்சியதாகவே ஒருவேளை தாய் மறந்தாலும் கூட நான் உன்னை மறவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இவ்வளவு அன்புள்ள இயேசு ஆண்டவர் அவர் யாருக்குமே தீங்கு செய்யவில்லையே, யாரையும் வற்புறுத்தவில்லையே, கஷ்டப்படுத்தவில்லையே, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. எதற்குங்க இவ்வளவு நல்ல ஆண்டவரை ஏற்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, அவரை விசுவாசிக்க மாட்டாங்க? அவர் நன்மை செய்கிறவர். அவர் தேவனின் குமாரனா இந்த உலகத்துக்கு வந்தார் என்றால் அவர் இதை இரண்டாவது ரகம் நினைக்காதீங்க. தேவனே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தையே கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராய் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் செய்தார். இன்னும் உங்களுக்கு இயேசு ஆண்டவர் மீது சந்தேகம் இருந்தால், இந்த கிறிஸ்துவின் சிலுவை மரண உயிர்த்தெழுதலை தியானிக்கிற இந்த நாட்களிலே இன்னும் நீங்க அதிக உறுதியாய் நம்முடைய இருதயத்திலே விசுவாசிக்கும்படிக்கு தேவ வசனத்தை நம்புவோம், தியானிப்போம், அவருடைய வசனத்தின்படி வாழ்வோம். எவ்வளவோ பேர் பிறக்கிறார்கள், மறிக்கிறாங்க இந்த உலகத்துல, இல்லையா? ஏதேதோ பெரிய காரியங்கள் செய்தோம் என்கிறாங்க, சம்பாதித்தோம் என்கிறாங்க. ஒரு பெரிய என்னங்க வியாபாரத்தையோ அல்லது ஒரு ஏதாவது சம்திங் ஏதோ பெரிய காரியத்தை சாதித்து போய்விட்டோம் நினைக்கிறாங்க. எத்தனை ராஜ்யங்களை பிடித்தாலும், எவ்வளோ அதிகமாக அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் பெற்றாலும், ஒரு மனிதனின் வாழ்க்கையில அவன் போகும்போது தான் விட்டு போவது யாருக்கு பயனுள்ளதா இருக்கிறது என்பது முக்கியம். இயேசு ஆண்டவருடைய விஷயத்துல பார்த்தோமானால், நல்லா கவனிங்க, எல்லாரை போல அவர் பிறக்கவில்லை. அவர் பிறப்பிலே ஒரு மர்மம் இருக்கிறது, ஒரு சத்தியம், ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் உண்டு. அவர் பிறப்பதற்கு 700 வருஷங்கள் முன்பே கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஏன் இயேசு வந்தார் என்றால், அவர் ரட்சகராய் வந்தார். மனித குலத்தை ரட்சிக்கும்படி வந்தார். என்னங்க, மனித குலத்தை ரட்சிக்க என்றால் நாங்க ஏதாவது அழிந்து போகிறோமா, செத்து போகிறோமா என்பாங்க. உங்களுக்கு தெரியாதா? நாம் அழிந்து போகிறோம்னு நமக்கு தெரியாதா? நாளுக்கு நாள் நாம அழிந்து போகிறது நாம அறிந்திருக்கிறோமே, இது நமக்கு தெரியாதா என்ன? அநேக பாடுகள் உபத்திரவங்களில் நசுங்கி போகிறோம் என்று தெரியாதா? இது உங்க அனுபவம் இல்லையா? இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனின் பிரயாசமும் அவன் போராட்டமும் கவனிங்க. அது மட்டுமல்ல, எவ்வளவு வேணும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறாங்க இன்றைக்கு. மிக முக்கியமாய் மரித்த பிறகு என்ன ஆகுமோ
என்ற விஷயத்துல எந்த விதமான நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறாங்க. செத்த பிறகு என்ன ஆனா என்ன என்பது போல இருக்கிறாங்க தவிர மரித்த பிறகுதான் உண்மையான வாழ்க்கை உண்டென்று விசுவாசிக்கிறது இல்ல. இஷ்டம் போல வாழ்ந்து விட்டு பரலோகத்துக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம் என்று அநேகர் நினைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, இந்த உலகத்துல நாம் வாழ்வதை வைத்தே நமக்கு நித்திய வாழ்க்கை, மரித்த பிறகு இருக்கிற வாழ்க்கை இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளாம இருக்கிறாங்க. இயேசாண்டவர் நம்மை இந்த உலகத்துல குணப்படுத்துவதற்கு ஆனந்தமா சந்தோஷமாய் வாழும்படியாய் சமாதான சந்தோஷத்தோடு இருப்பதற்கு மாத்திரமே கிடையாது. அவர் மரித்த பிறகு நமக்கு இருக்கிற உண்மையான வாழ்க்கையை, நித்திய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று, அவருடைய ராஜ்யத்திலே நம்ம எல்லாரும் என்றென்றைக்கும் கொஞ்ச நாட்கள் இல்ல யுக யுகமாய் தலைமுறை தலைமுறையா இருக்க வேண்டும் என்று பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாருங்க. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பு எல்லா அடையாளங்களையும் பார்த்தோம். அதே போல அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் விஷயமும் எவ்வளவாகவோ முன்னமே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்த நாட்களில் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து முன்னமே சொல்லப்பட்டது. அவர் சிறைப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு விடுதலை, நொறுங்குண்டவர்களை தூக்கி எடுப்பார் என்று, துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பார் என்பதை, பாடுகளிலிருந்து கட்டுகளிலிருந்து அவர் விடுவிப்பதற்கு இரட்சகராக மீட்பராக வருகிறார் என்ற வார்த்தை எழுதியபடியே நிறைவேறியது. நாம ஒரு முறை லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பார்த்தால், இயேசு சொல்கிறார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியது அல்ல, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று அவர்களுக்கு சொன்னார். பாருங்க, இங்க சொல்லுகிறாரு, டாக்டர் யாருக்கு வேண்டும்? நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது டாக்டர் இடத்துல போவோமா? நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய, மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குமா? நோய் வரும்போது நமக்கு வைத்தியன் தேவை. என்னங்க, நோயாளிகள் வைத்தியர்கள் இடத்துல போனால் பாருங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. இன்றைக்கு டாக்டர்ஸ் ஒரு சிலர் நிமிஷத்துல உங்க பிரச்சனை என்ன என்று கண்டுபிடித்து உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க. ஒரு சிலர் பாருங்க, சரியான வைத்தியம் செய்து கொள்ளாமல், சரியான வைத்தியர்களிடத்துல போகாமல் ஏதோ ஒன்றை அவங்களுக்கு அவங்களே செய்து கொண்டு சாப்பிட்டு விட்டு அந்த மாத்திரை இந்த மாத்திரை போட்டுக்கொண்டு இருக்கிற நிலைமையை விட வேர்ஸ்ட் ஆகி விடுவாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிணியாளிகளுக்காக வந்தாராம். அப்படி என்றால் தேவையில் இருக்கிறவர்களுக்காக வந்தார். பாவிகளுக்காகவே வந்தேன், நீதிமான்களுக்காக அல்ல. நல்லா கவனிங்க, வியாதி என்பது நம்முடைய சரீரத்துக்கு வரும். பாவம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல தாக்கத்தை காண்பிக்கும். பாவம் சிவப்பா இருக்குமா, கருப்பா இருக்குமா, வெள்ளையா இருக்குமா, பாவமுடைய குணங்கள் என்ன என்றால் சொல்ல முடியாது. ஆனால் ஏனென்றால் அது அநேக விதமான பாவங்கள் இருக்கு இல்லையா? அந்த பாவங்கள் எப்படி எப்படி வெளியே வரும் என்பது, எத்தனை விதங்களாய் அதனுடைய பாவத்தினுடைய தாக்கம் நம் வாழ்க்கையில பார்க்கிறோம் என்பது நீங்க கவனித்தால், கோபம், பொறாமை, கர்வம், பகை, சரீரீச்சைகள், விபச்சாரம், இதெல்லாம் இச்சைகள், இதெல்லாம் பாவத்தினுடைய அடையாளங்கள். இவைகள் பாவத்தினாலே வருகின்ற குணநலன்கள். இவைகள் இதெல்லாம் பாவ வியாதியினால் உண்டாகிற தீமைகள், பாவங்கள். இயேசாண்டவர் சொன்னார், நான் பாவிகளை தேடி ரட்சிக்க வந்தேன். எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ கிருபையை இழந்து போனார்கள், நீதிமான் ஒருவனும் இல்லை. ஒருவேளை நாம நீதியா இருக்கிறோம் என்று நமக்குள்ள நம்ம சொல்லிக் கொண்டாலும், நாம எல்லாரும் நீதிமான்களாய் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம் தவிர, கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் தவிர நீதி நியாயங்களை பின்பற்றுகிறவங்க இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது என்று சொன்னால் அது மிக ஆகாது. சிலர் செய்த பாவங்களை நீங்க செய்யாம இருக்கலாம், அருவருப்பான பாவங்கள் நீங்க செய்யாம இருக்கலாம், பெரிய பெரிய குற்றங்கள், பாவங்கள் நீங்க செய்யாம இருக்கலாம், எல்லா பாவங்களையும் நீங்கள் செய்யாம இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சின்ன எண்ணமும், ஆலோசனையும், கிரியையும் நம்மை குற்றவாளிகளாக நிறுத்துகின்றது. அதனாலதான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். பாவிகளை தேடி ரட்சிக்கும்படியா உலகத்துக்கு வந்தார். பாவிகளை தேடி ரட்சிப்பதற்கு, அவர்களுக்கு மன திரும்புதலை கொடுப்பதற்கு, அவங்க மனதை மாற்றுவதற்கு. கடன் இருக்கிறவங்களுக்கு நாம கடன் தீர்க்க நம்ம காசு கொடுக்க தொடங்கினோன்னு வைங்க, அவங்க கடன் தீர்ந்து விடுமா?
எல்லா கடனையும் நம்ம தீர்த்துட்டோம்னு வைங்க, திரும்ப அவங்க வாங்காம இருப்பாங்களா? அது ஒரு விதமான புத்தி பாருங்க. ஒரு சிலருக்கு கடன் இருந்தால் தூக்கம் வராதுன்னு சொன்னால், கடன் இல்லைன்னா தூக்கம் வராதுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் இன்றைக்கு. அப்படி ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு தவறு செய்தால்தான் அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குன்னு ஏதோ திருப்தி என்று நினைக்கிறாங்க. தவிர பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் அது மனிதனாலே முடியாது. உங்களுக்கு நீங்க பரிசுத்தரா ஆக முடியாது, இன்னொருத்தரை நீங்க பரிசுத்தப்படுத்த முடியாது. உங்க இருதயம் மாற வேண்டும். இருதயம் என்றால் இந்த சரீர இருதயம் என்றால் இப்ப இருதய மாற்று சிகிச்சை நடக்கிறது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனாலும் ரொம்ப ட்ரபிள்சம் ஆனாலும் அது நடக்குது. ஆனா அந்த இருதயம் அல்ல. இருதயம் என்பது உங்க எண்ணங்களுக்கும் உங்க யோசனைகளுக்கும் உங்க கற்பனைகளுக்கும் உங்க தீர்மானங்களுக்கும் முக்கியமானது. அது இங்கே அங்கே எங்க இருக்கு என்பது தெரியாது. ஆனா நம்ம எல்லாருக்கும் நிச்சயமா தெரியும் நமக்கு இருதயம் இருக்கு என்று. அந்த இருதயத்திலிருந்து தீங்கு பொங்கி கொண்டு இருக்கிறது. அந்த இருதயத்தை இயேசு ஆண்டவர் குணமாக்க வந்தாரு. அந்த இருதயத்தை உனக்குள்ள இருக்கிற கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு மாம்ச இருதயத்தை கொடுப்பேன் என்றார். பாவ சுபாவத்தை நம்மிலிருந்து எடுத்து போட்டு புதிய சுபாவத்தை நமக்கு கொடுக்க இந்த உலகத்துக்கு இயேசு ஆண்டவர் வந்தார். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை எடுத்து போடுவது என்பது மந்திரங்களும் மாயமும் செய்கிறவர் அல்ல நம்ம ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றியாளராய் வாழ வேண்டும் என்றால் உங்களை சோதிக்கக்கூடிய, உங்களை சோர்வாக்கக்கூடிய உங்கள் சரீரத்தை, இந்த உலக அதிகாரி என்று அழைக்கப்படுகிற சாத்தானை நம் ஆண்டவர் ஜெயித்தார். ஆகவே அந்த ஜெயத்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். நம்முடைய தண்டனை அவர் சுமந்தார். நமக்காக தன் ஜீவனையே அவர் கொடுத்தாருங்க. இன்றைக்கு உயிர் தெழுந்திருக்கிற கிறிஸ்து அவர் மீது விசுவாசம் வைத்தவர்களுக்கு புதிய இருதயத்தை கொடுக்க அவர் ஆசையுள்ளவரா இருக்கிறார். எத்தனையோ கொள்ளைக்காரர்கள், கொலைக்காரர்கள், விபச்சாரர்கள், பல விதமான ஸ்டேஜஸ்ல இருக்கிற பாவிகள் அநேகர் அப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலம், அவர் அன்பின் மூலம், பரிசுத்த ஆவியானவரின் காரியத்தின் மூலம் உணர்த்தப்படுகிறாங்க, ரட்சிக்கப்படுகிறாங்க, புதியதான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் பாவிகளை அழைக்க வந்தேனே தவிர நீதிமான்களுக்காக அல்ல. ஏனென்றால் நோயாளிக்கே வைத்தியன் வேண்டும் என்பது போல பாவிகளுக்கே ஆண்டவர் வேண்டும். ஆகவே நான் நல்லவன் எனக்கு அவசியம் இல்லை என்கிறவங்களுக்கு தேவன் தேவையில்லை, அவரிடத்துல வரவே மாட்டார்கள். இது என்னங்க, இயேசு ஆண்டவரை நம்பினவர்கள் எல்லாம் பாவிகள் என்று ஒரு சிலர் சொல்லுவாங்க. எத்தனையோ பாவம் செய்து இயேசுவை நம்பிக்கொண்டா போய்விடுமா என்று கேலி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால தானங்க நம்புறது. பாவம் போறது என்ன, அந்த கரை, அந்த அடையாளம் கூட உங்களுக்குள் தெரியாமல் ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தது, இதோ எல்லாமே புதிதாயின என்று வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெரிய வேண்டும். உங்களுக்குள் அந்த வித்தியாசம் தெரிய வேண்டும். உண்மையா சொல்லுங்க, நீங்க வசனம் கேட்கிறோம் என்கிறீங்க, ஜெபம் செய்யறேன்னு சொல்லுகிறீங்க, அங்க விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறீங்க, ஒரு சிலர் மனம் திரும்பிட்டோம் என்று கூட சொல்லுகிறீங்க. அப்போ உண்மையாய் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் உங்களுக்குள் உண்டா? அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நடத்தை உங்களுக்குள் காணப்படுதா? முன்பு நான் குருடன், இப்பொழுது பார்க்கிறேன். முன்பு நான் குடிகாரன், இப்பொழுது குடிப்பதில்லை. முன்பு எல்லாரையும் திட்டுவேன், இப்பொழுது திட்டுவதில்லை. முன்பு நான் மிகவும் கோபப்படுபவன், இப்பொழுது என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த தேவன் உதவி செய்கிறார். முன்பு என் இஷ்டம் போல என் சரீர இச்சைகளை தீர்த்துக் கொள்வது, இப்போது என் சரீரத்தை தேவாலயமாய் பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறேன் என்பதே உண்மையான கிறிஸ்தவ சாட்சி. அப்படிப்பட்டவர்களை இப்படிப்பட்டவர்களாய் செய்யவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவ்வளவு சுலபமா நம்ம பாவ சுபாவம் போகாது. அவ்வளவு சுலபமா நம்ம அருவருப்பான பழைய ஆதாமின் சுபாவத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியாது. அவ்வளவு சுலபமா சாத்தானை நம்ம எதிர்த்து ஜெயிக்க முடியாது. ஆகவே அவர் மனிதனாய் வந்து மனிதனாய் சாத்தானோடு போராடி ஜெயித்தார். அவனை பலனற்றவனாய் செய்து நம்மீது எந்த தாக்கமும் செய்ய முடியாதவனாய் எல்லா அதிகாரத்தையும் தம் கரத்துல வைத்துக் கொண்டார். கர்த்தருடைய கரத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் பிசாசு உங்களை தொட முடியாது. அந்த பாவ சுபாவங்கள் ஈர்ப்புகளுக்கு அடிபணிய மாட்டோம். ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கின்ற நாம இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த பெரிய ரட்சிப்பை நாம பெற வேண்டும். மனம் திரும்புகிற
அனுபவத்தை பெற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க புதிய சிருஷ்டியாய் அவங்க வாழ்க்கையை வாழ வேண்டும். பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். நீங்க முழங்கால் போட்டு ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கே ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஒரு காலத்துல எதற்கும் உதவாதவர்களா நாங்கள் இருந்தபோது, சரீர சம்பந்தமான வியாதிகளோடு நொறுக்கப்பட்டு மன ரீதியான சோர்வுக்கு ஆளாயிருந்த போது, பலவிதமான கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைகளாகி எங்களை நாங்கள் கெடுத்துக் கொண்டிருந்த போது, எவ்வளவு அன்புள்ள தெய்வம் அப்பா நீர்! உம்முடைய அன்பின் சுவிசேஷத்தை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய பக்கம் திரும்பும்படி நீர் இழுத்து கொண்டு உமக்குள்ள இருக்கிற விசேஷத்தை உணரும்படியாய் உம் மீது விசுவாசம் வைத்து ஜெபிக்கும்படியாக உலகம் முழுவதிலும் இந்த கடைசி காலத்தில் எந்த ஒருவனும் அழியக்கூடாது என்று நீர் விரும்பி ஒவ்வொருவருக்கும் இப்படியாக சுவிசேஷ நற்செய்தியை அறிவிக்கும்படிக்கு வசனத்தின் மூலம், பரிசுத்த ஆவியின் காரியத்தின் மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நீர் உதவி செய்கிறதற்காக நன்றியப்பா. இன்றைக்கு ஒவ்வொருவரும் சுத்த இருதயத்தோடு, புதிய இருதயத்தோடு உம்மை பின்பற்ற எங்களை அபிஷேகிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? இன்னும் இல்லாவிட்டால் இன்றைக்கு முழங்கால் படிட்டு நீங்க ஜெபிங்க. உங்களுடைய பேரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய குடும்பத்துல யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாம இருந்தா அவங்களுடைய பேரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடுங்க. அவர்களுக்காக ஜெபிக்கவும் நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. நிச்சயமா தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதமாக ஒரு காரியத்தை செய்து ரட்சிப்பாரு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. நியூ டெல்லி, டெல்லி மற்றும் சுற்றி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மார்ச் 26ஆம் தேதி ஒரு ஹாலிடே ஆகவே ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக டெல்லியிலே ஏற்பாடு செய்கிறோம். இங்க தமிழோ ஹிந்தியோ மற்ற மொழி பேசுகிறவர்களானாலும் வாங்க. சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களை ஆவிக்குரிய விதத்திலே பலப்படுத்த வேண்டும் என்று, ஜெபிக்க வேண்டும் என்று, நேரடியாக உங்களை பார்த்து உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்று, தேர்வு எழுதுகிறவங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று டெல்லி வருகிறோம். மார்ச் 26ஆம் தேதி மதியம் 2 to 5 மணி வரை, 6 to 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறும். YWCA கான்ஸ்டன்டியா ஹால், கேட் நம்பர் 1, குருத்வார், பங்களா சாஹிப், அசோக் ரோடு, நியூ டெல்லி. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு உடனடியாக ஒரு கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் மூலமா ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. நீங்க நிச்சயமா வருவீர்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அவரை பாடி துதிக்க, அவர் வசனம் தியானிக்க, மிக முக்கியமாய் உங்களை நேரடியாக பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாங்க, தேவ பிரசன்னத்தை, தேவ விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க.